கர்த்தர் சொன்ன இந்த நதிகளை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையில்லாம வரும். ஆமா, ஏன்னா வற்றாத ஜீவநதி அப்படிதானே இருக்கு. வற்றாத இந்த ஜீவநதி ஒன்ஸ் ஓபன் ஆயிடுச்சு, அது வற்றவே வற்றாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல எல்லாமே இருந்ததுதான். நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இருந்ததின் மேல கண்ணு வச்சாங்க. ஆனா பிசாசு இருக்கிறவைகளை அழிக்கிறதுக்குரிய சோர்ஸ் மேல கண்ணு வச்சான். அல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை நிறுத்திட்டா, உங்க உள்ளத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நிறுத்திட்டா, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சொத்து, உங்க சம்பத்து, உங்க ஆத்துமா, நித்திய ஜீவன், இந்த எல்லாவற்றையும் அவனால் நிறுத்த முடியும். அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமின் எந்த ஆஸ்தியின் மேலும், ஈசாக்கின் எந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துருவுக்கு கண்ணு இல்ல. தண்ணி எடுத்தா மட்டும், ஊற்றுக்களை தோன்றினா மட்டும் உடனே வரைஞ்சு கட்டி வந்து நிக்கிற ஒரு சத்துருவின் கூட்டத்தை உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சத்துரு ஒரு வேளை உங்க அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அந்த அனாயிட்டிங்க மட்டுப்பட தூற்று போட்டானா என்ன அர்த்தம்? வருகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுறது. அல்லேலூயா.